EF யாசர் யூடியூப் சேனல் இணையதள யூடியூப் வழியாக நமதூர் நிகழ்ச்சிகளை உங்கள் மொபைல் போனில் கண்டுகளிக்க உடனே EF யாசர் யூடியூப் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நமதூர் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் கண்டு களியுங்கள். முடிந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். النبيين في خلق وفي خلق ولم يساووه في علم ولا كرم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد وإنك لعلى خلق عظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم ما من شيء أثقل في الميزان من حسن الخلق. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم ألهمنا مراشد أمورنا وأعذنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். ஸலாத்தும் சலாமும் நம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழிநடந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், உலமாக்கள், நல்லவர்கள், நாதாக்கள், சிறப்பான இந்த அவையிலே கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவரின் மீதும் நிறைவாக கிடைக்கட்டுமாக. பள்ளப்பட்டி வட்டார ஜமாத்துல் உலமா சபையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற மிக சிறப்பான இந்த மீலாது விழாவின் மரியாதைக்குரிய தலைவர் ஹசரத் பெருந்தகை அவர்களே, கிராத் ஓதி அமர்ந்திருக்கிற மௌலானா ஹாஃபில் காரி கே இனாமுல் ஹசன் ஹசரத் அவர்களே, கீதம் இசைத்திருக்கிற ஹாஜா முகமது ஹாஜா நிசாமுத்தீன் ஹசரத் அவர்களே, தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய மௌலானா முகமது இப்ராஹிம் பாபாஜி பிலாலி ஹசரத் அவர்களே, வரவேற்பை நடத்தி அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய மௌலானா கமாலுத்தீன் மன்பழி ஹசரத் அவர்களே, துவக்க உரை வழங்கி அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய மௌலானா SM மௌலானா KA முகமது யூசுப் தாவூதி ஹசரத் அவர்களே, பெருந்திரளாக இங்கே வருகை தந்திருக்கிற முதுபெரும் ஆலிம் பெருமக்களே, அன்பு சகோதரர்களே, சமுதாய பெரியோர்களே, பாசத்துக்குரிய தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு சலாமை தெரிவித்தவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சிறப்பான நிகழ்விலே நாம் பங்கு கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரால் உலகெங்கிலும் முஸ்லிம் சமூகத்தால் எழுச்சிமிகு விழாக்கள் எடுக்கப்படுகிறது.
ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஸ்லிம் சமுதாயம் இவ்வளவு போற்றுகிறது, அவர் கொண்டாடுகிறோம் என்று பார்த்தால், இந்த உலகத்தில் எத்தனையோ சமூக தலைவர்கள் தோன்றி இருக்கிறார்கள், எத்தனையோ புண்ணியர்கள் இந்த உலகத்திலே வந்து போயிருக்கிறார்கள். இந்த உலகம் எத்தனையோ போராளிகளை பார்த்திருக்கிறது, புரட்சியாளர்களை கண்டிருக்கிறது. ஆனால் அந்த தலைவர்கள், அந்த போராளிகள், அந்த புரட்சியாளர்கள் அல்லது புனிதர்கள் எல்லாம் தங்களுடைய போராட்டத்தால், தங்களுடைய உழைப்பால், தங்களுடைய தியாகத்தால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு பலன் அளித்திருப்பார்கள். அந்த தலைவர்களின் மூலம் பலன் அடைந்தவர்கள் ஒரு குறுகிய எண்ணிக்கைக்குள், குறுகிய வட்டத்துக்குள் முடிந்து விட்டிருப்பார்கள். கொஞ்சம் தெளிவுபடுத்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திற்கு வருகை தந்த தலைவர்களில் சிலர் தன் இனம் சார்ந்து பேசியிருப்பார்கள், போராடி இருப்பார்கள். தான் பேசுகின்ற மொழி சார்ந்து அவர்கள் ஏதாவது உழைப்புகளை செய்திருப்பார்கள். தான் வாழுகின்ற பிராந்தியம் சார்ந்து அவர்கள் ஏதாயிலும் ஒரு உரிமைகளை பேசி பெற்று தந்திருப்பார்கள். ஆனால் அப்படியெல்லாம் ஏதும் இல்லாமல் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும், அதில் ஏழைகள் இருக்கலாம், பணக்காரர்கள் இருக்கலாம், வலியவர்கள் இருக்கலாம், எளியவர்களும் இருக்கலாம், பாமரரும் இருக்கலாம், பட்டதாரிகளும் இருக்கலாம், ஆண்களும் இருக்கலாம், பெண்களும் இருக்கலாம், சிறியவர்கள் பெரியவர்கள் என்று அனைத்து தரப்பினர்களுக்கான உரிமைகளுக்கும் குரல் கொடுத்த ஒரு மாபெரும் தலைவர் இந்த உலகத்தில் உண்டு என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்படும் அடிமைகள் தொடர்பாக அவர்கள் குரல் கொடுத்ததுண்டு. ஆனால் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமை வர்க்கத்தை சார்ந்தவர்கள் அல்ல. அந்நிய மொழி பேசுகின்றவர்களுக்காக வேண்டி அவர்களையும் சமமாக மதிக்க வேண்டும் என்று உரக்க சொன்னவர்கள் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் அவர்கள் அரபி மொழி பேசுபவர்களாய் இருந்து கொண்டு அதை சொன்னார்கள். பெண்கள் சமமாக மதிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கென்று உரிய மரியாதையும் கண்ணியமும் தரப்பட வேண்டும் என்று பெரும் முயற்சி எடுத்து அதற்காக பாடுபட்டு வெற்றியும் கண்டார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் இனத்தை சார்ந்தவர்கள் அல்ல. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பெற்ற தலைவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும்தான் சொல்ல முடியும். அதனால்தான் நாம் அவர்களை இந்த அளவுக்கு கொண்டாடுகிறோம், அவர்களை நாம் போற்றுகிறோம். கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, இது போன்ற விழாக்கள் எடுப்பதனுடைய நோக்கத்தை நமக்கு ஹஜ்ரத் அவர்கள் அழகாக எடுத்து சொன்னார்கள். அவர்களுடைய வாழ்க்கை, அவர்கள் இந்த உலகத்திற்கு வருகை தந்ததனுடைய நோக்கம் என்ன, அவர்கள் எதை உருவாக்கி சென்றார்கள், நம்மிடமிருந்து அவர்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள், விரும்புகிறார்கள், இதெல்லாம் இது போன்ற விழாக்களில் மீண்டும் மீண்டும் பேசப்படுவதன் மூலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறு நம் சமுதாயத்தினுடைய அனைத்து தரப்பினரிடத்திலும், இளைய தலைமுறை, சிறார்கள் உள்பட எல்லோரும் மனதிலும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பசுமையாக அது நிலை கொள்ளும். அதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கையில வளம் ஏற்படும், அவர்கள் வாழ்க்கையில பல்வேறு நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கு அது காரணமாக அமையும் என்கிற ஒரு உயர்ந்த நோக்கம்தான். அந்த உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையிலே தான் பள்ளப்பட்டி வட்டார ஜமாத்துல் உலமா சபை ஆண்டுதோறும் இந்த சிறப்பான விழாவை முன்னெடுத்து வருகிறது. அல்லாஹ் அவர்களுடைய இந்த உயர்ந்த நோக்கத்தை அங்கீகரிப்பானாக. பலனுள்ள ஒரு நிகழ்வாக, மார்க்க மறுமலர்ச்சிக்கு காரணமாக அமைகின்ற ஒரு நிகழ்வாக அல்லாஹு தாலா இந்த நிகழ்வை அங்கீகரித்துக் கொள்வானாக. கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, மீலாது விழாவில் பேச வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றியும் பேச வேண்டும். அவர்களை வெறுமனே போற்றுதலாக மட்டும் அமையக்கூடாது, அதில் இந்த சமுதாயத்திற்கு பெரும் பாடங்களும் அமைய வேண்டும். அந்த மாதிரி ஒரு உரை அமைப்பது என்றால் எப்படி என்று யோசித்துக் கொண்டிருந்த போது
என் சிந்தனைக்கு வந்த ஒரு வசனம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹு தஆலா அழகாக போற்றுகிறான். நானும் நீங்களும் அல்லது வேறு எவரும் போற்றுவதை விட அல்லாஹு தஆலா எப்படி போற்றியிருக்கிறான் என்பதை சொல்லி அந்த போற்றுதலின் வாயிலாகவே நமக்கு கிடைக்கின்ற பாடங்கள், அதற்குள் இருக்கின்ற புதையல் போன்ற கருத்துக்கள், அவைகளையே நாம் பாடமாக எடுத்து சொல்லிவிடலாம் என்ற முடிவுக்கு நான் வந்தேன். அந்த அடிப்படையில என் கண்ணில் பட்ட, என் சிந்தனைக்கு வந்த ஒரு வசனம்தான் நபியே, நீங்கள் மாபெரும் நற்குணத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து போற்றுகிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா புகழ்ந்துரைக்க வேண்டும், அவர்கள் பெருமையை இந்த சமுதாயத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று நாடி அதற்கு அவன் தேர்ந்தெடுத்து கொண்ட வாசகம் என்பது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கத்தக்கது. என்ன சொல்லி புகழ்கிறான் என்றால், மாபெரும் நற்குணத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குணத்திலே மிக உயர்ந்த நிலையை அடைந்திருந்தார்கள், மறுப்பதற்கில்லை. ஆனால் அவர்களிடத்தில் அது மட்டும்தான் சிறப்பம்சமாக இருந்ததா? வணக்கத்திலும் கூட அவர்கள் மிக உயர்ந்த நிலையை பெற்றவர்கள் தானே, நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் அதை சொல்லி போற்றி இருக்கிறானா, புகழ்ந்திருக்கிறானா? நபியே, நீங்கள் மக்கள் எல்லோரை விட மிக அதிகமாக வணக்கத்தில் ஈடுபடுபவர்கள், தொழுகிறீர்கள், கால் கடுக்க வணக்கத்தில் ஈடுபடுகிறீர்கள் என்று சொல்லி புகழ்ந்திருந்தாலும் அந்த புகழும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகும் தானே? நாம் எல்லாம் அறிந்த விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத தொழுகைக்கு ஈடாக நாம் தொழ முடியாது என்பதல்ல, அவர்கள் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களில் கூட யாருக்கும் அவர்களுக்கு ஈடாக தொழுகையில் பங்கு பெற முடியவில்லை என்பதுதான் வரலாறு. ஒரு நிகழ்வை நான் குறிப்பிடுகிறேன். ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் இரவு மஸ்ஜித் நபவி பக்கமாக போறாங்க. பள்ளிவாசலுக்குள்ளே பார்த்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேர நஃபில் தொழுகையில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இங்கிருந்து போன ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாங்கள் பின்னால் போய் நின்று தொழுகையில இணைந்து கொள்ளலாம் என்று சொல்லி சேர்ந்து கொள்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரா அல் பக்ராவை ஓத ஆரம்பித்தார்கள். பின்னாலே தொழுகையில் போய் இணைந்து கொண்ட அந்த சஹாபி அவர்கள் மனதிலே நினைக்கிறார்கள், இதை அவர்களே சொல்கிறார்கள், 100 ஆயத்துக்கள் ஓதி அநேகமாக ருக்கு செய்து விடுவார்கள் என்று எதிர்பார்த்தார்கள். 100 ஆயத்தை தாண்டி இன்னும் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் 2 ரக்காத்துக்காக வேண்டி. 200 ஆயத்துக்கள் முடித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கு செய்வார்கள் என்று ஆசைப்பட்டார்கள். சூரா அல் பக்ராவையே முடிச்சிட்டாங்க. சூரா அல் பக்ராங்கிறது சுமார் 280 ஆயத்துகளுக்கும் மேல் உள்ளது. ஏறக்குறைய 2.5 ஜுஸுக்கள் கொண்ட அந்த சூறாவை ஒரு ரக்காத்து முழுக்க ஓதினார்கள் என்பதல்ல, அது முடித்த பிறகாவது ருக்குவுக்கு செல்வார்கள் என்று எதிர்பார்த்த போது சூரா ஆல இம்ரானை ஆரம்பித்து விட்டார்கள். ஆல இம்ரான் முடித்து ருக்கு செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தார்கள், சுஜூதும் செய்தார்கள். 2வது ரக்காத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஆல இம்ரானோடையும் அந்த முதல் ரக்காத்தை முடிக்கல, தவறுதலா சொல்லிட்டேன். மாயிதா சூராவை ஆரம்பிச்சிட்டாங்க. சூரா ஆல இம்ரானையும் முடிக்காம ஒரே ரக்காத்துல ஆல இம்ரானுக்கு பிறகு மாயிதா சூராவை ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் முடிந்ததற்கு பிறகு ருக்கு செஞ்சு 2வது ரக்காத்துல சூரா அல் அன்ஆமை ஆரம்பித்து விட்டார்கள். அந்த சஹாபி சொல்றாங்க, என்னால் தாக்கு பிடிக்க முடியாமல் நான் அப்படியே விட்டு வந்து விட்டேன். இது நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத தொழுகையின் தரம்,
அவர்கள் எவ்வளவு நீண்ட நேரம் குர்ஆனை ஓதி தொழுதார்கள் என்கிற அந்த உயர்தரமான ரகம், அதற்கு அது நம்மால் முடியவில்லை என்பதல்ல, அவர்கள் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களாலேயே முடியல அப்படிங்கிறதை தெளிவுபடுத்து. அந்த அளவுக்கு உயர்தரமான வணக்கத்தில் ஈடுபட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா, நீங்கள் நல்ல தரமாக தொழுகையில் ஈடுபடுகிறீர்கள், நீங்கள் நீண்ட நேரம் வணங்குகிறீர்கள் என்று சொல்லி பாராட்டி இருக்கலாம் அல்லவா? அல்லாஹ் அப்படி பாராட்டவில்லை. எனக்காக என் மீதுள்ள அன்பினாலே நீங்கள் அதிகமான முறையில சிறப்பான முறையில நோன்பு வைக்கிறீர்கள் என்று பாராட்டி இருக்கலாம் அல்லவா? அதுவும் அந்த பாராட்டும் அவர்களுக்கு தகும்தானே. ஆனால் அல்லாஹ் அவ்வாறு பாராட்டவில்லை, குணத்தை சொல்லிதான் பாராட்டி இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்த நோன்புடைய தராதரம் நமக்கு தெரியும். சௌம் என்று அரபியிலே சொல்கிறோமே, சௌமுல் விசால் என்று ஒரு முறை நோன்பு இருக்கிறது. நாமெல்லாம் நோன்பு வைத்தால் நம்மள மாதிரி நோன்பு வைப்பது என்பது அது பெரிய கஷ்டமே இல்லை. நோன்பு வைப்பதற்கு முன்பு சஹர் சாப்பிடுவோம், யாரும் தப்பா நினைச்சுக்க கூடாது. இது இயல்பான ஒரு நடைமுறையாக இருக்குது. பகலெல்லாம் பட்டினை இருக்க போகிறோம் என்பதை நாமும் உணர்வோம், நம்ம பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுத்து 2 வேளை உணவை ஒரே நேரத்தில் சாப்பிடுவோம். நோன்பு திறந்ததற்கு பிறகு பகலெல்லாம் பட்டினி கிடந்திருக்கிறோம் என்பதனாலே 2 வேளை உணவை ஒரே நேரத்தில் சாப்பிடுவோம். மொத்தத்துக்கு 4 வேளை உணவை நோன்பு என்ற பெயரில் நாம நேரத்தை மட்டும் மாற்றிக்கொண்டு சாப்பிடுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோற்ற நோன்பு சௌம விசால். நோன்பு திறப்பதற்கான நேரம் வந்தும் கூட நோன்பு திறக்க மாட்டார்கள், அப்படியே அடுத்த நாள் நோன்பையும் தொடருவார்கள். சஹாபாக்களில் சில பேருக்கு இது போன்ற ஆர்வம் வந்து அவர்களும் இவ்வாறு வைக்க ஆரம்பித்தார்கள். ஐயுக்கும் மிஸ்லி, உங்களில் எவர் என்னை போன்று இருக்கிறார்? யுத்இமுனி ரப்பி வ யஸ்கீனி, என்னுடைய இறைவன் எனக்கு விசேஷமாக உணவு வழங்குகிறான், அவன் நீர் புகட்டுகிறான். அதாவது இறைவனிடமிருந்து தனிப்பெரும் ஆற்றல் எனக்கு கிடைத்திருக்கிறது, நான் வைக்கிறேன். இது போன்று நீங்கள் எல்லாம் வைக்க வேண்டாம், வைக்க கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் சௌம விசால் என்ற அந்த உயர்தர நோன்பை வைப்பதற்கான அனுமதியே, மற்றவர்களுக்கு அந்த நோன்பு வைப்பதற்கு அனுமதியே கிடையாது. இப்படி தர்மம் என்று பார்த்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தர்மத்தின் அந்த தரம் பற்றி சொல்ல வேண்டியதில்லை. வணக்கத்தாலே இவ்வளவு உயர்தரமானவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தும் கூட வணக்கத்தை சொல்லி பாராட்டாத அல்லாஹ் குணத்தை சொல்லி பாராட்டி இருக்கிறான் என்பதன் மூலம் அல்லாஹ்விடத்தில் கூட நாம் செய்கின்ற வணக்கத்தை விட குணத்துக்கு கூடுதல் அந்தஸ்து இருக்கிறது. அல்லாஹ்வே வணக்கத்தை விட குணத்தை அதிகம் பிரியப்படுகிறான் என்கிற ஒரு செய்தி இந்த வசனத்துக்குள்ளாக அடங்கியிருப்பதை நாம் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே மேற்கொண்ட பண்பாடு இருக்கு இல்லையா, மிகச்சிறந்த பண்பாடு, மிக உயர்ந்த உன்னதமான பண்பாடு. ஹஸரத் அவர்கள் வருத்தத்தோடு குறிப்பிட்டார்கள், விஞ்ஞான வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி அதனுடைய உச்சத்தை தொட்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே ஒருபுறம் பண்பாட்டு வீழ்ச்சி என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. இது பற்றி அதிகம் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் வாயிலாக வணக்கத்தை விட குணம் உயர்ந்தது, சிறந்தது, மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பல விஷயங்களின் மூலமாக நமக்கு உணர்த்தியிருக்கிறார்கள். குணத்தை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடுதல் கவனம் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் வணக்கத்திற்கு நாம் கொடுக்கிற முக்கியத்துவம், வணக்கத்திற்காக வேண்டி எடுத்துக்கொள்ளக்கூடிய கவனம் அளவுக்கு நம் சமூகம் குணத்தை சரிபடுத்துவதிலே அக்கறை எடுத்துக் கொள்வதில்லை, கவனம் எடுத்துக் கொள்வதில்லை என்பது கசப்பான உண்மையாகும். அதனால் தான் சொல்கிறேன், இந்த தலைப்பு
சமூகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய தேவை இந்த காலகட்டத்திலே இருக்கிறது. கொஞ்சம் தெளிவுபடுத்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வணக்கம், குணம், இந்த ரெண்டையும் ஒப்பீட்டளவில் பார்க்கிற போது வணக்கத்தை விட வலிமையானது குணம். நல்ல குணமாக இருந்தாலும் அது வலிமையானதுதான், கெட்ட குணமாக இருந்தாலும் அது வலிமையானதுதான். எப்படி சொல்கிறேன் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுவார்கள், மா மின் ஷைஇன் அஸ்கலு ஃபில் மீசானி மின் ஹுஸ்னில் குலுக். நற்குணத்தை விட நன்மையை எடை போடும் தராசை கனமாக்குகின்ற விஷயம் வேறு எதுவுமே இல்லை என்கிறார். அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து நம்முடைய நன்மை, நம்முடைய செயல்களை எல்லாம் எடை போடக்கூடிய அந்த தராசில குணத்துக்கு இருக்கிற கணம் வேற எதுக்குமே இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், வணக்கத்தை விட குணம் வலிமையானது என்பதை இதன் மூலமாக நாம் உணர்ந்து கொள்கிறோம். வேறு சில ஹதீசுகளில் சற்று விவரங்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஒரு ஹதீஸிலே இப்படி வருகிறது, இன்னல் முஃமின லா யுத்ரிகு பிஹுஸ்னி குலுகிஹி தரஜத ஸாயிமில் காயிம். ஒரு முஃமினான மனிதர், ஒரு இறை விசுவாசி தன்னுடைய நற்குணத்தின் மூலமாக இரவெல்லாம் நின்று வணங்குகிற, பகலெல்லாம் நஃபில் நோன்பு வைக்கின்ற ஒரு வணக்கசாலியின் அந்தஸ்தை அடைந்து கொள்கிறார் என்று சொல்வார்கள். இங்க நாம் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது. கடமையான தொழுகை, கடமையான வணக்கங்களை ஒருவர் அறிவாக செய்து கொண்டு நஃபிலிலே அவ்வளவு ஈடுபாடு காட்டுவதில்லை. ஆனால் அதே சமயம் தன் குணத்தை அழகாக்கி வைத்திருக்கிறார். யாரிடத்திலும் அணுகிற போது மிக பண்போடு அணுகிறார். எந்த விதத்திலும் அவரை கை நீட்டி இவர் கெட்ட நடத்தை உள்ளவர், கெட்ட குணம் உள்ளவர் என்று யாரும் சொல்லிவிட முடியாது. அந்த அளவுக்கு நடந்து கொள்கிறார் என்றால் இவர் நஃபிலான நோன்பு வைக்கவில்லை, ஆனால் வைத்த நன்மையை பெற்றுக் கொள்வார். இரவெல்லாம் நின்று வணக்கத்தில் ஈடுபடவில்லை, ஆனாலும் அந்த வணக்கத்தில் ஈடுபட்டவருடைய அந்தஸ்தை அடைந்து கொள்வார் என்று சொல்லுகிறார்கள் என்றால், குணத்தின் மூலம் நாம் இழந்த வணக்கத்துடைய நன்மைகளை மீட்டெடுத்து விட முடியும். அந்த அளவுக்கு வலிமையானது குணம் என்கிற ஒரு குறிப்பு நாம் கவனத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டிய விஷயம். இதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லியாக வேண்டும். கெட்ட குணமாக இருந்தாலும் அது வலிமையானது என்று சொன்னேன் அல்லவா? வல் குலுகு ஸய்யிஉ யுஃப்ஸிதுல் அமல் கமா யுஃப்ஸிதுல் கல்லு அல் அஸல். கெட்ட குணம் என்பது நம்முடைய வணக்கங்களை எல்லாம் பாழாக்கிவிடும். வினிகர் தேனை எப்படி பாழாக்குமோ அதுபோல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தேன் இறைவனுடைய படைப்புகளிலேயே மிக அதிசயமான படைப்பு. நாம் அருந்துகின்ற பானம், நாம் சுவைக்கின்ற ருசியான அந்த வஸ்துக்களிலேயே தேன் என்பது சற்று வித்தியாசமானது, விசித்திரமானது. எவ்வளவு காலத்துக்கு வைத்தாலும் அது கெட்டு போகாது. ஒரிஜினல் தேனாக இருந்தால் அது கெட்டு போக கூடாது. அதை விட விசேஷம் என்ன தெரியுமா? தேனில் ஏதாவது போட்டு வைக்கப்பட்டால் அதுவும் கெட்டு போகாது. இது தேனுக்கு இருக்கிற விசேஷமான குணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த தேனு வினிகரை கலந்துட்டா கெட்டு போயிடும் அப்படின்னு ஒரு ஓமையோடு சொல்றாங்க. எப்படி தேனில் வினிகர் கலந்தால் தேன் கெட்டு விடுமோ அதுபோல ஒரு மனிதனிடத்துல கெட்ட குணம் இருந்தால் அவன் எவ்வளவு பெரிய ஆபிதாக வணக்கசாலியாக இருந்தாலும் அவனுடைய அடுக்கி வைக்கப்பட்ட மலை போன்ற வணக்கங்களை இந்த கெட்ட குணம் சரித்து விடும். இத வேற சில ஹதீசுகள்ல தெள்ள தெளிவாகவே சொல்லியிருக்கிறாங்க. நாம் அடிக்கடி பயான்கள்ல ஹஸரத்மார்கிட்ட இருந்து கேள்விப்பட்டிருப்போம். பொறாமை நன்மைகளை எல்லாம் தின்று தீர்த்து விடும். விறகுகளை நெருப்பு எப்படி கரித்து தீர்த்து விடுகிறதோ அது போல அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ இதிலிருந்து நாம கொஞ்சம் நல்ல ஆழமாக யோசித்தோம் என்று சொன்னால்,
கெட்ட குணத்தினால நாம நீண்ட நேரங்களை செலவிட்டு அல்லது நிறைய காசு பணங்களை செலவழித்து செய்த வணக்கங்கள், அது ஹஜ்ஜா இருக்கலாம், உம்ராவாக இருக்கலாம், தன்னுடைய கெட்ட குணத்தினாலே அவைகளெல்லாம் பாழாகிவிடும் என்று சொன்னால் இது எவ்வளவு அபாயகரமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த 2 ஹதீஸுகளையும் நாம் நல்ல முறையில விளங்கிக் கொள்ளுகிற போது நமக்கு ஒரு முடிவு ஏற்படுகிறது. என்ன முடிவு என்று சொன்னால், வணக்கத்துல கடமையான வணக்கத்தை நிறைவேற்றியது போக மீதமுள்ள வணக்கத்தில் ஒருவர் அக்கறைப்படுகிறார், ரொம்ப வரவேற்கத்தக்கது, அது வேணும் தான், நான் அதை வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் ஒப்பீட்டளவில் பார்க்கிற போது ஒருவர் வணக்கத்தில் முன்பின் இருந்து விட்டால் கூட பரவாயில்லை, அதைவிட அவர் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது குணம் என்கிற ஒரு அழுத்தமான ஆழமான கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். ஒருவர் மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார், ஆனா 90,000 வீண் விரயங்களில் செலவு பண்ணிட்டு மாதம் 10,000 மிச்சப்படுத்துறார். இன்னொருவர் மாதம் 40,000 தான் சம்பாதிக்கிறார், மிக அவசியமான தேவைகளுக்காக ஒரு 10,000 செலவு பண்ணிட்டு மாதம் 30,000 சேஃப்டி பண்ணிடுறார். இப்ப 2 பேரும் ஒப்பீட்டளவில் பார்க்கிற போது யாருங்க சிறந்த உழைப்பாளி? 30,000 சேமித்து வரக்கூடியவர் தான் சிறந்த உழைப்பாளி என்று நாம் சொல்லுவோம். 1 லட்சம் ரூபாய் மாசம் மாசம் உழைத்து கையில வாங்கி என்ன பலன்? ஊதாரித்தனமாகவும் அனாவசியமான காரியத்திலையும் 90,000 செலவு பண்ணிடுறார. அது மாதிரி தான் வணக்கத்திலே உயர்ந்த நிலையை பெற்ற ஒருவர் தன்னுடைய குணத்திலே கெட்டு போயிருக்கிறார் என்று சொன்னால், ஒரு பக்கம் இவர் வணக்கத்தை நம்பரை ஏத்திக்கிட்டே போவாரு, இன்னொரு பக்கம் அவருடைய குணம் போய் அதையெல்லாம் டெலீட் பண்ணிட்டே போகும். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறார்கள். யஹ்யா உலூமுத்தீன் அப்படிங்கிற ஒரு கிதாபுடைய பேரை நாம கேள்விப்பட்டிருப்போம். ஹஜ்ரத் ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்வாங்க, லஅன் யஸ்ஹபனி ஃபாஜிருன் ஹஸனுல் குலுகி அஹப்பு இலைய மின் அன் யஸ்ஹபனி ஆபிதுன் சய்யிஉல் குலுக். கெட்ட குணம் கொண்ட ஒரு வணக்கசாலி எனக்கு நண்பராக கிடைப்பதை விட பாவம் புரிகின்ற நற்குணம் வாய்ந்தவர் எனக்கு நண்பராக கிடைப்பது மேல் என்பதாக சொல்கிறார்கள். அவர்கள் இந்த கருத்தில் இருந்துதான் சொல்லியிருக்கிறார்கள். ஹஜ்ரத் யஹ்யா இப்னு முஆத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், சூஉல் குலுகி சய்யிஅத்துன் லா தன்ஃபஉ மஅஹா கஸ்ரத்துல் ஹஸனாத். கெட்ட குணம் என்பது ஒரு மாபெரும் தீங்கு. எப்படிப்பட்ட அபாயகரமான தீங்கு என்று சொன்னால், அந்த கெட்ட குணம் இருக்க நிறைய நன்மைகள் செய்து எந்த பலனும் இல்லை. வஹுஸ்னுல் குலுகி ஹஸனத்துன். நற்குணம் என்பது நம்மிடத்தில் இருக்கிற ஒரு மாபெரும் நல்ல தன்மை, நல்ல நற்காரியம். எப்படிப்பட்ட நற்காரியம் என்றால், லா ததுர்ரு மஅஹா கஸ்ரத்து சய்யிஆத். அந்த ஒரு நல்ல குணம் என்கிற நன்மை நம்மிடத்தில் இருக்க வேற வகையான தவறுகள் செய்து விடுவதனால் நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று சொல்லக்கூடிய இந்த விளக்கங்களை இந்த ஹதீஸின் அடிப்படையில நாம் புரிந்து கொள்வது எளிதாக அமையும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணியம் நிறைந்த பெரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு பெண்மணி குறித்து பேசப்பட்ட வரலாறு நமக்கு தெரியும். அது இந்த நேரத்துல எடுத்துக்காட்டுக்காக சொல்வது பொருத்தம் என்று நினைக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல ஒரு பெண்ணை பற்றி இப்படி சொல்லப்படுகிறது, தகூமுல் லைல வ தஸூமுன் நஹார. இரவெல்லாம் நின்று வணங்குகிறாள், பகலெல்லாம் நஃபிலான நோன்பு நோக்கிறாள், மேலும் பல நற்காரியங்கள் செய்கிறார், தர்மங்கள் செய்கிறார். வ துஉதி ஜீரானஹா பிலிசானிஹா. தன்னுடைய நாவால் தன் அருகில் குடியிருப்பவர்களுக்கு தொல்லை தருகிறாள். இது குணத்தின் வெளிப்பாடு. நற்குணம் உள்ளவர்கள் நாம் இப்படி சொன்னா அது இப்படியெல்லாம் அவருடைய மனசை புண்படுத்துமே என்று யோசிப்பார்கள். எது புண்படுத்தாதோ அந்த மாதிரியான வாக்கியங்களை, வாசகங்களைத்தான் பயன்படுத்துவார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவர்கள் விஷயத்துல என்ன சொன்னாங்கன்னா, லா ஹைர ஃபீஹா, இத்தகைய பெண்ணிடத்திலே எந்த புண்ணியமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஹிய மின் அஹ்லின் நார், பகலாம் நோன்பிருந்தும் இரவெல்லாம் நின்று வணங்கியும் தான தர்மங்கள் செய்தும் அவள் நரகில் இருப்பாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்களே, எதனால்? அவளுடைய குணத்தின் பாதிப்பால். இன்னொரு பெண் பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இப்படி சொல்லப்பட்டது, அந்த பெண் கடமையான தொழுகைகளை தொழுவாள். அவள் தர்மம் செய்வது அப்படின்னு சொல்லி பார்த்தா, பாலாடை கட்டி, அரபியர்கள் பாலை அப்படியே வச்சு அதனுடைய நம்ம தயிர் பயன்படுத்துறோம்ல, அது மாதிரி பாலாடை கட்டி அதில் சில துண்டுகளை தர்மமாக கொடுப்பார்கள். அந்த தர்மத்தை தவிர பெரிதாக சொல்லிக் கொள்வதற்கு ஒன்றும் இல்லை. ஆனாலும் வலா துதிய அஹதன், யாருக்குமே நோவினை தரமாட்டாள். மற்றவர்கள் சங்கடப்படும் விதமாக அவளுடைய நடவடிக்கை இருக்காது, பேச்சு இருக்காது, அணுகுமுறை இருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண் குறித்து சொன்னார்கள், ஹிய மின் அஹ்லில் ஜன்னா, அந்த மாதிரி பெண் சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்று. இது நான் ஏற்கனவே சொன்ன கணக்கின்படிதான். கொஞ்ச நன்மை செய்தாலும் அந்த நன்மையை பாதுகாக்கின்ற அம்சம் அவளிடத்தில் இருக்கிறது. நிறைய நன்மைகள் செய்தும் கூட அவ்வப்போது அதை அழித்து விடக்கூடிய அம்சம் இன்னொருவரிடத்தில் இருக்கிறது. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத மன்னானும், தான் செய்த உபகாரத்தை சொல்லி காட்டுபவர் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. நாம் யாருக்காவது உதவி செய்தோம் ஒரு காலத்தில் என்று சொன்னால், உதவி செய்தவர் அதை மறந்து விட வேண்டும். உதவி பெற்றவருக்குத்தான் கடமை, அதை ஞாபகம் வைத்திருக்க வேண்டும். தீங்கு செய்தவர் இவருக்கு தீங்கு செய்தோம் என்று ஞாபகம் வைத்திருக்க வேண்டும். ஆனால் தீங்கு இழைக்கப்பட்டவர் அதை மறந்து விட வேண்டும். அப்படிங்கிறது மார்க்கம் சொல்லக்கூடிய அறிவுரை. ஆனா நாம நேர் மாற்றமா தான் இருப்போம். யாராவது நமக்கு எப்பொழுதாவது சங்கடப்படுத்திருந்தாங்கன்னா அதை தொடர்ந்து நினைச்சுக்கிட்டே இருக்கும். அவர் ஒரு முறை நம்மளை சங்கடப்படுத்தியிருக்கலாம், அதற்கு பழி தீர்ப்பதற்காக வேண்டி நாம் 9 முறை அதே போன்று அவருக்கு பதிலடி கொடுத்து கொண்டே இருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குணம் சார்ந்து இது போன்று நிறைய சொல்லியிருக்கிறார்கள். ஒரு ஹதீஸிலே வருகிறது, முற்காலத்தில் வாழ்ந்த 2 பேர், பனி இஸ்ராயல்களிலே வாழ்ந்த 2 சகோதரர்கள், அவர்களை பற்றி வருகிறது. 2 பேத்துல ஒருத்தர் குற்றத்தில் ஈடுபடுபவர், இன்னொருவர் கிடைக்கிற நேரங்களை எல்லாம் வணக்கங்களிலே பயன்படுத்துபவர், பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டு வணக்கத்தில் ஈடுபடுபவர். இந்த வணக்கசாலியாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய கூட்டாளிக்கு அடிக்கடி உபதேசம் செய்து கொண்டே இருப்பார், அறிவு சொல்லிக் கொண்டே இருப்பார். இப்படியே சொல்லிக் கொண்டிருக்கிற போது ஒரு நாள், நீ என்னப்பா இப்படிலாம் பாவம் செய்யற, இதிலிருந்து நீ விலகிடு, இதை விட்டுடு அப்படின்னு சொல்ல போகும்போது, பாவம் செய்யக்கூடிய பாவத்தில் ஈடுபடக்கூடிய அவர் சொல்லிவிடுகிறார், ஹல்லினி வரப்பி அபுஇஸ்த அலைய ரகீபன், என்னை என்னுடைய ரப்போடு விட்டுவிடு, நானாச்சு என் ரப்பாச்சு, என்னை கண்காணிக்கவா நீ அனுப்பப்பட்டிருக்கிறாய், நான் என்ன செய்கிறேன் என்பதை கண்காணிப்பதா உன் வேலை அப்படின்னு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டாரு. சரி, ஏதோ ஒரு இதுல கொந்தளிப்புல பேசுறாருன்னு இவர் அமைதி காத்து இன்னொரு சந்தர்ப்பத்துல அவரை சொல்லி எப்படியோ மாத்தலாம் நினைக்கணும். ஆனால் அப்படியெல்லாம் நினைக்காம இவர் என்ன சொல்லிட்டாரு, அல்லாஹு தாலா உன்னை மன்னிக்கவே மாட்டான்டா, இவ்வளவு திமிரா பேசுறியா நீ, இவ்வளவு பாவத்துல உனக்கு துணிச்சல் வந்துருச்சா, உன்னை ஒருபோதும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு சொல்லிட்டாரு. அல்லாஹு தாலாவுக்கு இவர் சொன்ன வார்த்தை பிடிக்கவில்லை. பெரிய வணக்கசாலி தான். அந்த காலத்தில் வாழ்ந்த அல்லாஹு தாலா அந்த காலத்தில் வாழ்ந்த நபிக்கு அறிவித்தான். ஒரு சில அறிவிப்புகளிலே இவங்க 2 பேரும் மறுமையில அல்லாஹுவை சந்திப்பதை பற்றிய செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ்விடத்துல 2 பேரும் வருகிற போது அல்லாஹ் கேட்கிறான், இந்த வணக்கத்தில் பெருமுயற்சி எடுத்துக்கொண்டவரை பார்த்து கேட்கிறான், குன்தபி ஆலிமன் அவ் குன்த அலா மாஃபி யதி காதிரன், மன்னிப்பு என்பது முழுக்க முழுக்க என் தனிப்பட்ட அதிகாரத்தில் உள்ளது,
அது விஷயத்திலே நீ எதுவும் ஆற்றல் பெற்றிருக்கிறாயா? நான் மன்னிக்கவே மாட்டேன் என்று சொல்வதற்கு நீ யார்? அல்லாஹு தாலா கண்டிச்சது மட்டுமில்ல, பாவத்தில் ஈடுபட்ட மனிதனை பார்த்து ரஹ்மதி, உன்னுடைய குற்றங்கள் எல்லாம் நான் மன்னிச்சுட்டேன், என்னுடைய அருள்லாம், நீ சொர்க்கத்துக்கு போ. அந்த மனிதரை பார்த்து இதுஹபூபிஹிலன்னார், ரொம்ப பெருமை கொண்டு பேசிய இந்த வணக்கசாலியை நரகத்துக்கு கொண்டு செல்லுங்கள். காலம் முழுவதும் பெரும் சிரத்தை எடுத்துக்கொண்டு வணங்கிய வணக்கங்கள் எல்லாம் வீண் போகி விடுகிறது. எதனால் என்று சொன்னால், நம்முடைய குண நடவடிக்கைகளில் ஏற்படுகின்ற சின்ன வித்தியாசத்தினால். என்றால் குணம் சார்ந்த நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பது இதிலிருந்து தெரிகிறது. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறிய அந்த ஹதீசுகளில் இருந்து நாம் செய்யாத நல்ல காரியங்கள் வணக்கத்தினுடைய நன்மையை கூட குணம் பெற்றுத்தரும் என்பதை ஒரு ஹதீஸின் மூலமாக நான் தெளிவுபடுத்தினேன். அதோடு சேர்த்து அல்லாஹு தாலா வணக்கத்தை விட குணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வணக்கத்தை காட்டிலும் குணத்தை முக்கியத்துவப்படுத்தி இந்த சமுதாயத்திற்கு அறிவுரை சொன்னது. இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால், ஒன்று, நன்மையை எடைபோடும் தராசிலே அது அதிக கனம் உள்ளதாக இருக்கும், வலிமை மிக்கதாக இருக்கும் என்பது ஒன்று என்றால், இந்த சமூகத்திலே இஸ்லாத்தை பற்றிய ஒரு நல்ல எண்ணத்தை, அபிப்பிராயத்தை, ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தக்கூடியது வணக்கமா நம்முடைய அணுகுமுறையா என்று நாம் சிந்தனை செய்து பார்த்தோம் என்றால், ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக வணக்கத்தை விட குணம்தான் மற்றவர்களை ஈர்க்கும். ஒரு முஸ்லிம் அவர் என்ன வணக்கத்தில் ஈடுபடுகிறார், அதை என்ன தரத்தில் செய்கிறார், எந்த அளவுக்கு தொடர்ந்து செய்கிறார் என்பதை மாற்று மதத்தவர்கள் கவனிப்பதில்லை. ஒரு முஸ்லிம் மிக பண்போடு நடக்கிறார் என்று சொன்னால், இத்தகைய உயர்ந்த பண்பை இவர் பேணுவது எதனால்? இவர் வாழ்க்கை நெறியாக கடைபிடிக்கிற இஸ்லாம் தான் இவரை இப்படி உருவாக்கி இருக்கிறது என்ற புரிதல் அவருக்கு வரும். காரணம் என்ன தெரியுமா? நாம வணங்குகிற வணக்கம் இருக்குதே, அது பெரும்பாலும் 4 சுவற்றுக்குள் உள்ளதான் நடக்கும். ஆனா குணம்ங்கிறது அப்படி இல்லை. நாம பயணத்துல போறோம், நம்ம அருகில் இருப்பவர்களோடு நம்முடைய குணம் வெளிப்படும், நம் பயண கூட்டாளிகளோடு வெளிப்படும், நம்முடைய வியாபார கூட்டாளிகளோடு வெளிப்படும், பக்கத்து கடைக்காரர்களுடன் நம்முடைய குணம் வெளிப்படும். ஆனால் வணக்கம் என்பது அவர்கள் வரையிலும் போய் சேருவது, இந்த வணக்கத்துக்குள்ளரே எவ்வளவு நியாயம் இருக்கிறது, இதற்குள்ள என்ன தத்துவம் இருக்கிறது என்பதெல்லாம் அவர்களுக்கு தனியாக வகுப்படுத்த வேண்டும். ஒரு பேச்சுக்கு பயணத்துல போறோம், ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு நாம தொழுகைக்கான நேரம் வந்ததுமே தொழுகிறோம். இதை பார்த்த மாற்று மத சகோதரர்கள் என்ன நினைக்கலாம்? பாய் அவருடைய கடவுளின் மீது ரொம்ப பக்தியா இருக்கிறாரு, இதே மாதிரி நானும் என் கடவுளின் மீது ரொம்ப பக்தியா இருக்கணும்ட்டு அவனுக்கான கோயிலை பார்க்கும்போது ரொம்ப பக்தியா கும்பிடு போட்டு போவான். இது அவன் மனசுல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சொல்ல முடியாது. ஆனால் நாம் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிற இந்த உயர்ந்த பண்புகளை சரியாக முழுமையாக கடைபிடித்து நடக்கிறோம் என்று சொன்னால், அது ஒரு மறைமுகமான தாவாவாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில நிறைய பேற்ற தன்னுடைய அணுகுமுறையாலே இஸ்லாத்தின் பக்கம் எளிதாக கொண்டு வந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய விரோதியாக இருந்தவர்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்ந்த பண்பை பார்த்து இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறார்கள். அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மிகப்பெரிய வெறுப்பு கொண்டு வாழ்ந்தவர். அவரை நான் ஒருபோதும் போய் சந்திக்க மாட்டேன் அப்படின்லாம் சபதம் எடுத்து வேற ஒரு நாட்டுல போய் இருந்தவர். இருந்தாலும் அவர் மனசுக்குள்ள ஒரு உறுத்தல், என்னதான் சொல்றாங்க, போய் பார்த்துட்டு கேட்டுட்டு வந்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு மதீனாவுக்கு வர்றாங்க. மஸ்ஜித் நபவியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்த அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவேற்று தன் வீட்டுக்கு அழைத்து போகிறார்கள். அவர் மனசுல ஏற்கனவே என்ன சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா, முகமது நபி புதுசாக செய்யக்கூடிய மக்களிடத்தில் போதிக்கக்கூடிய இந்த போதனைகள், பிரச்சாரம் எல்லாம் மக்களுக்கு மத்தியிலே ஏதோ ஒரு அரசியல் லாபம் பெறுவதற்காக,
அவர்களை எல்லாம் ஆள வேண்டும், அதிகாரம் செலுத்த வேண்டும் என்ற ஒரு அரசனாக வேண்டும் என்ற ஆசையில செய்யலாமோ என்ற எண்ணம் இருந்தது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு அழைத்துட்டு போகிற போது ஒரு ரோட்டுல, தெருவுல, நடு ரோட்ல வச்சு ஒரு அம்மா தன்னுடைய தேவை குறித்து நிக்க வச்சு பேசுறாங்க. எந்த தயக்கமும் இல்லாமல், கொஞ்சமும் முகம் சுளிக்காமல் அந்த அம்மாவிடத்திலே நிதானமாக பிரச்சனையை கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு அடுத்துதான் அந்த இடத்திலிருந்து புறப்படுகிறார்கள். அதீ இப்னு ஹாத்திமுடைய மனதிலே பாதி மனமாற்றம் ஏற்பட்டு விட்டது. நான் சந்தேகப்பட்டது போல இவர் ஒரு அரசனாக வேண்டும், மன்னராக வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பார் என்றால் ஒரு சாமானிய பெண்மணி நடு ரோட்டில் வைத்து இவர்களை இடைமறித்து இப்படி பேசுவதற்கு வாய்ப்பே இருந்திருக்காது என்று அவர்களுடைய மனதிலே மாற்றம் ஏற்பட்டது. வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போன பிறகு தான் வழமையாக உட்காருகிற தோலினால் ஆன ஒரு சிறிய தலையணை அதுலதான் அமருவாங்க. அதுல அதீ இப்னு ஹாத்திமை உட்கார சொல்கிறார்கள். இல்ல, நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவர் மறுத்து பார்க்கிறார். விருந்தினருக்குரிய மரியாதை தர வேண்டும் என்று சொல்லி அங்க உட்கார வச்சாங்கிறது அல்ல, அங்க உட்கார வைத்து விட்டு அவர்கள் சாதாரணமா வெறும் தரையிலே உட்கார்ந்து அவரிடத்தில் விவரத்தை கேட்கிறார்கள், பேசுகிறார்கள். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாபெரும் சமூக தலைவராக இருந்தும் கூட அரபக மக்களிடத்தில் பெரும் செல்வாக்கு செலுத்தக்கூடிய அளவுக்கு உயர்ந்து இருந்தும் கூட இந்த அளவுக்கு பணிவாக நடக்கிறார்கள் என்றால் இவர்கள் உண்மையான தூதராகத்தான் இருக்க வேண்டும் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று வரலாறு கூறுகிறது. அவர்களுடைய பணிவு குணத்தால் இஸ்லாத்திற்கு வந்த சஹாபாக்கள் இது போன்று நிறைய இருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, இதே போன்று வரலாற்றிலே இன்னொரு நிகழ்வு, ஸைத் இப்னு ஸஅனா ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் ஒரு யூத மத அறிஞர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பே யூத அறிஞர் என்கிற காரணத்தினாலே அவர்களுடைய அங்க அடையாளங்கள், இறுதி நபியினுடைய அங்க அடையாளங்கள் எல்லாம் தெரிந்து வைத்திருந்தார். அவர்களே சொல்லுகிறார்கள், தான் இஸ்லாத்தை ஏற்ற வரலாற்று நிகழ்வை பற்றி அவர்களே குறிப்பிடுகிறார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் முதலில் பார்த்தபோது நுபுவத்துக்கான அனைத்து அடையாளங்களையும் அவர்களிடத்தில் கண்டுகொண்டேன். ஆனால் ரெண்டு விஷயத்தை பற்றி மட்டும் முகத்தை பார்த்து தெரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களை பிராக்டிக்கலாக நாம் சோதனை செய்து பார்க்க வேண்டியது இருந்தது. ஒரு அடையாளம் என்னன்னா, அவர்களிடத்துல அறியாமையை விட புத்திசாலித்தனம் அப்படிங்கிறதா மிகைத்திருக்கும். யாராவது அவர்களிடத்தில் முட்டாள்தனமாக தொடர்ந்து நடக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் தொடர்ந்து புத்திசாலித்தனமாகத்தான் நடப்பார்கள். பதிலுக்கு பதில் அவர்களும் முட்டாள்தனமாக நடக்க மாட்டார்கள். இந்த ரெண்டு அடையாளத்தை மட்டும் நான் இன்னும் பார்க்கணும் என்று நினைத்தேன். அதற்காக நான் ஒரு யுக்தியை கையாண்டேன். என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸைத் இப்னு ஸஅனா முன்பணம் கொடுத்து குறிப்பிட்ட தவணையில எனக்கு பேரிச்சம்பழம் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இதனுடைய விலாவாரியான வரலாறு என்பது தெளிவாக சொல்லுகிற போது நேரம் அதுக்கு ஒத்துழைக்காது என்கிற காரணத்தினால் சுருக்கமாக சொல்லுகிறேன். வேறொரு முக்கியமான நெருக்கடியான பிரச்சனையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல முன்பணம் கொடுத்து விட்டு குறிப்பிட்ட இந்த தேதியிலே எனக்கு பேரிச்சம்பழம் வேண்டும் என்று ஒப்பந்தம். குறிப்பிட்ட அந்த தேதிக்கு 2 அல்லது 3 நாட்களுக்கு முன்னதாகவே வர்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து முகத்தை கோபமாக வைத்துக் கொண்டு அவர்களுடைய மேல் போட்டிருக்கிற துண்டு சட்டையை அப்படியே சுருட்டி பிடித்துக் கொண்டு ஒரு உலுக்கி கேட்கிறார், அலா தக்லியனி யா முஹம்மது ஹக்கி, முஹம்மதே எனக்கு தர வேண்டிய உரிமையை நீ தரமாட்டீரா? அப்துல் முத்தலிபுடைய சந்ததிகளே இப்படித்தான், தங்களுடைய பொறுப்புகளை சரியாக நிறைவேற்ற மாட்டார்கள் என்று சொல்லி 5 விதத்தில அத்துமீறலாக நடந்து கொள்கிறார் ஸைத் இப்னு ஸஅனா. ஒன்று, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் யாரும் பேர் சொல்லி அழைக்க மாட்டார்கள். இது மற்றவர்களுக்கும் தெரியும்.
பெயர் சொல்லி அழைக்கிற போது அது அவமரியாதையாக உணர்வார்கள், மற்றவர்களுக்கும் அது சங்கடத்தை தரும் என்பது தெரிந்தும் கூட பெயர் சொல்லி அழைத்தார் என்பது ஒரு அத்துமீறல். சாதாரணமாக இப்பொழுதுதான் முதல் தடவையாக வந்து பேசுகிறார், எடுத்த எடுப்பிலேயே சட்டையை பிடித்து பேசுவது அப்படிங்கிறது இன்னொரு அத்துமீறல். அவர் குறிப்பிட்டிருந்த தவணை இன்னும் வரவே இல்லை, அதற்கு இன்னும் 2-3 நாட்கள் மீதம் இருக்கிறது. தவணை வருவதற்கு முன்பே வந்து கேட்பது என்பது இன்னொரு அத்துமீறல். எடுத்தெடுப்புல பேசும்போது இயல்பாக முகத்தை வைத்துக் கொண்டு பேசலாம், ஆனால் அவர் கடுகடுப்பான கோபமான முகத்தை வைத்துக் கொண்டு பேசினார் என்பது இன்னொரு அத்துமீறல். இப்படி பல வகையிலும் அத்துமீறலோடு அவர் நடந்து கொண்ட சமயத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கோபம் கொப்பளிக்கிறது. அவரை ஏதாவது ஒன்று செய்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அனுமதி இல்லாமல் அதை செய்ய முடியாது. அனுமதி கேட்ட போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதிப்படுத்தி விடுகிறார். அமைதிப்படுத்தினது மட்டுமல்ல, உமரே நீங்க நியாயமா என்ன சொல்லணும்னா என்னை பார்த்து நல்ல முறையிலே அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை நீங்கள் கொடுங்கள் என்று சொல்ல வேண்டும். அவரை பார்த்து நீங்கள் அதிகபட்சம் என்ன சொல்லலாம்? கண்ணியமான முறையில கேளுப்பா, நீ கேட்க வேண்டியதா உன்னுடைய உரிமையை அழகான முறையிலே கேள் அப்படின்னு வேணா சொல்லலாம். அதை விட்டுட்டு நீங்க அவரை மிரட்ட பாக்குறீங்க, அப்படி செய்யாதீங்க. அவருக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதையும் கொடுங்கள், கூடுதலாக 20 மரக்காலும் கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவு போட்டார்கள். ஸைத் இப்னு ஸஅனாவுடைய மனதிலே மற்ற நபிக்கான எல்லா அடையாளங்களையும் அறிந்து கொண்ட அவர் மனதிலே இருந்த 2 விஷயத்தை பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று நினைத்தார் அல்லவா? அவர்களிடத்திலே முட்டாள்தனமாக யாராவது நடந்தால் அவர்கள் புத்திசாலித்தனமாகத்தான் நடப்பார்கள். அவர்களுடைய அறியாமையை விட புத்திசாலித்தனம் தான் அவர்களிடத்தில் மேலோங்கி நிற்கும் அப்படிங்கிறத நிதர்சனமாக பார்த்துட்டாரு. இதுக்கு பிறகு நான் இவர்கள் உண்மையான நபி என்று நம்பி நான் இஸ்லாத்தை ஏற்றேன் என்று ஹஜ்ரத் ஸைத் இப்னு ஸஅனா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், இது போன்ற நிறைய வரலாறுகள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பணிவு குணத்தை பார்த்து, அவர்களுடைய கனிவான நடவடிக்கையை பார்த்து, அவர்களிடத்தில் இருக்கிற துணிவான சில முடிவுகளை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் ஏராளம். யஸீத் இப்னு ருக்கானா என்கிற ஒரு சஹாபி, மக்காவிலே மிகச்சிறந்த மல்யுத்த வீரர். அவரோடு மல்யுத்தத்திற்காக வேண்டி யாரும் ஒத்தைக்கு ஒத்த வந்து ஜெயித்ததே கிடையாது, இவர் தான் ஜெயிப்பார். ஒரு நாள் ரொம்ப தெனாவட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனிமையில் சந்தித்த அவர், வர்றீங்களா, என்னோட ஒத்தைக்கு ஒத்த வர்றீங்களா அப்படின்னா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உன்னை நான் தோற்கடித்தால், உன்னை கீழே சாய்த்து விட்டால் எனக்கு என்ன தருவாய்? 100 ஆடுகள் தருகிறேன் என்று சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் யஸீத் இப்னு ருக்கானா 2 பேருக்கும் அந்த மல்யுத்தம் நடக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல் தடவையிலேயே அவரை கீழே சரித்து விடுகிறார். அவருக்கு ரொம்ப வியப்பாயிடுச்சு. நான் கொஞ்சம் உஷாராகிறதுக்கு முந்தி நீங்க என்னை கீழே தள்ளிட்டீங்க, மறுபடியும் பார்க்கலாமா அப்படின்னு சும்மா இருக்காம 3 முறை அதே மாதிரி சொல்லி தோற்று போனார். அவருடைய ஆடுகளை 300 ஆடுகளை மொத்தத்தில் அவர்கிட்ட இருந்த ஆட்டு மந்தையை கொடுக்கிற சூழ்நிலை வந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருந்தன்மையாக, உன் ஆட்டு மந்தைகளை நீயே வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த அளவுக்கு உடல் வலிமை மிக்கவராக, துணிவு மிக்கவராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராகத்தான் இருக்க வேண்டும் என்று அவர்களும் இஸ்லாத்தை ஏற்ற வரலாறு குறித்து இப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, நான் ஆரம்பத்தில் கூற வந்த விஷயம் இதுதான். நம் சமூகத்திலே வணக்கம் பற்றிய அக்கறை ஏற்படுத்துவதற்கு நிறைய அறிவுரைகள் சொல்லப்படுகிறது. அதற்கான பெரும் முயற்சிகள் நடக்கிறது, வேணும் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் பண்பாடு சார்ந்து, குணம் சார்ந்து நாம் எந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கிறோம், எந்த அளவுக்கு பின்னடைவை சந்தித்திருக்கிறோம் என்பது பற்றியும் கவனப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. நான் சொல்லுவேன், வணக்கங்கள் கூட இஸ்லாத்தில் ஒரு வகையில் நம்மை குணத்தில் சிறந்தவர்களாக உருவாக்குவதற்காகத்தான். நாம் வெறுமனே வணங்கிவிட்டு போகிறோம், ஆனால் எந்த வணக்கமும் நம்மை குணத்திலே மாற்றத்தை உண்டு பண்ணவில்லை என்று சொன்னால்
அந்த வணக்கத்தின் பயன்பாடு பலன்தான் என்ன என்று நாம் யோசிக்க வேண்டும். கொஞ்சம் இந்த கருத்தை தெளிவுபடுத்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மனிதன் பஞ்சபூதங்களால் படைக்கப்பட்டவன் என்பது நமக்கு தெரியும். மனித உடலிலே 5 மூலப்பொருட்கள் இருக்கிறது. அதுல ஒன்று ஆகாயம் என்று சொல்வார்கள், அதைத்தான் நாம் ரூஹ் என்று சொல்லுகிறோம். ரூஹை பொறுத்த வரைக்கும் ஒரு விதமான படபடப்பு என்பது ரூஹுக்கு இருக்கும். அது அமைதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி கலிமா, அதுதான் ஈமான் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய உடலிலே நெருப்பு இருக்கிறது. நெருப்பும் கலந்து படைக்கப்பட்டவன் தான் மனிதன். நெருப்புடைய இயல்பான குணம் என்னன்னா மேல் நோக்கி செல்வது. நாம் அனுபவபூர்வமாக பார்த்திருப்போம். ஒரு குச்சியில நெருப்பை பற்ற வைத்து பக்கவாட்டில் பிடிச்சாலும் நெருப்பு மேல் நோக்கி தான் எரியும். நட்டுக்க பிடிச்சாலும் மேல் நோக்கி தான் எரியும். தலைகீழ பிடித்தாலும் மேல் நோக்கி தான் எரியும். நெருப்புடைய குணம் மேல் நோக்கி போவது. அது ஒரு வகையான கிபிர். அதனாலதான் இபிலிஸ் மிகுதியாக நெருப்பால் படைக்கப்பட்டவன் என்ற காரணத்தினால, நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், நான் எப்படி சஜிதா செய்ய முடியும் மனிதனுக்கு அப்படின்னு சொல்லி பெருமை கொண்டான். இந்த நெருப்பு கலந்து படைக்கப்பட்ட மனிதனுக்கு இயல்பிலேயே பெருமை குணம் இருக்கத்தான் செய்யும். அதுக்கு ஒரு முறிவு தேவைப்படுகிறது. அந்த பெருமையை நசுக்கும் ஒரு முயற்சி, ஒரு பயிற்சி தேவைப்படுகிறது. அதற்குத்தான் அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கினான். நீங்க தொழுகையில மிகச்சிறந்த அம்சம் என்னன்னு பாருங்க, சுஜூதில் இருப்பதுதான். ஏன்னா அதுதான் உச்சபட்ச பணிவு அப்படிங்கிறது இருக்கு. இதுக்கு மேல என் தலையை கீழே கொண்டு போகவே முடியாது. அல்லாஹ், உன்னுடைய தர்பாரிலே நான் எவ்வளவு பணிய வேண்டுமோ பணிந்து விட்டேன் அப்படிங்கிறதை வெளிப்படுத்தும் விதமாக அது அமைந்திருக்கிறது. அதே போல காற்றின் கலவையால் படைக்கப்பட்ட மனிதன், காற்றுங்கிறது காலியான எல்லா இடத்திலும் இருக்கும். காலியான இடம் பூரா காத்து போயிருக்கும். இது கலந்து படைக்கப்பட்ட மனிதனுக்கு பேராசை அப்படிங்கிறது இருக்கு. அந்த பேராசைக்கு முறிவு ஒன்று வேண்டும். எதுவா இருந்தாலும் அதை தனதாக்கி கொள்ள வேண்டும். ஏற்கனவே ஒரு 10 கடை இருக்குது, 11வது ஒரு இடத்துல கடை வருதுன்னு சொன்னா வேற யாரையும் விட்டுறக்கூடாது. யார் யார்கிட்ட சொல்லி வைக்கணுமோ அதை அப்படியே லாக் பண்ணி, அவருக்கு விட்டுறாதா இவருக்கு விட்டுறாதா, நான் முடிவு சொன்ன பிறகு எதுனாலும் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி, இது இயல்பு, மனிதனுடைய இயல்பு. இந்த பேராசைக்கு ஒரு முறிவு வேண்டும் என்பதற்காக நோன்பை அல்லாஹ் கடமையாக்கினான். நோன்பின் மூலமாக நாம் சம்பாதித்த நமக்கு உரிமையான பொருள் நம் கண் முன்னால் இருந்தும் கூட அதை சாப்பிட முடியாது. எவ்வளவு ஆசை இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாது. உன் ஆசைக்கு கட்டு போட வேண்டும் என்பதற்காக நோன்பை அல்லாஹ் கடமையாக்கினான். தண்ணீர் கலந்து படைக்கப்பட்டவன் மனிதன். தண்ணீருக்கென்று ஒரு தனி குணம் உண்டு. என்னன்னா, எங்க விட்டாலும் அது தன் இனத்தோடு போய் சேர்ந்து விடும். தரையில கொட்டினா பூமிக்கு அடியில உறிஞ்சி கீழே போயிடும். அல்லது ஏதாவது ஒரு டிச்சு ஓரமா வீட்டுல உபயோகிக்கிறோம்னு சொன்னா அது அப்படியே சாக்கடைக்கு போகுது. சாக்கடை தண்ணீர்கள் பூரா எங்கேயாவது ஒரு இடத்துல சேருது. அது ஒரு கடைசியாக அது கடலிலாவது போய் கலக்கும், அல்லது பூமியினுடைய நிலத்தடி நீரோடு போய் கலந்து விடும். எதுவுமே இல்லை என்று சொன்னால் நீராவியாக போய்விடும். ஒரு லிட்டர் தண்ணியை உரிந்து கொண்ட ஒரு கைலி காய போட்டோம், அந்த 1 லிட்டர் தண்ணீர் என்ன ஆச்சுன்னு சொன்னா காற்றோடு கலந்து நீராவியாக மாறிவிடுகிறது. இந்த குணம் மனிதனுக்குள்ளரே தன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறுகிய எண்ணத்தை தண்ணீருடைய இயல்பாக மனிதன் பெற்றிருக்கிற காரணத்தினால்தான் அதற்கு முறிவாக அல்லாஹு தாலா ஹஜ்ஜை கடமையாக்கி சர்வதேச அளவிலே முஸ்லிம் சமுதாயம் ஒன்று கூடக்கூடிய ஒரு பெரும் திருவிழாவாக ஹஜ்ஜை ஆக்கி, அந்த ஹஜ்ஜிலே உன்னுடைய எண்ணத்தை நீ பரவலாக ஆக்கிக்கொள். உலகத்தினுடைய பல பாகங்களிலிருந்து வரக்கூடிய மக்களுடைய சுபாவம், அவர்களுடைய வாழ்க்கை முறை, அதையெல்லாம் தெரிந்து விசாலமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஹஜ்ஜை கடமையாக்கினான். அதே போல
மண் கலவையிலே படைக்கப்பட்ட மனிதனுக்கு மண்ணுடைய குணமும் இருக்குது. அது என்னன்னா பதுக்கல் குணம். உயர்தரமான பொருட்கள் பூரா எங்க இருக்குன்னு பாருங்க, பூமிக்குள்ளதான் இருக்கு. தங்கம் பூமிக்குள்ள இருந்து தான் இருக்கிறாங்க, பிளாட்டினம் பூமியில இருந்து தான் இருக்கிறாங்க, சில்வர் வெள்ளியாகட்டும், இரும்பாகட்டும், பெட்ரோல் ஆகட்டும். அப்போ அதனுடைய கலவையில் படைக்கப்பட்ட இந்த மனிதனுக்கு பதுக்கல் குணம் இருக்கு. சம்பாதிச்சதை எல்லாத்தையும் வெளியே விடக்கூடாது, சேர்த்து வைக்கணும், நமக்கு பிற்காலத்துக்கு உதவும், இப்படியே எண்ணம் வரும். அந்த எண்ணத்துக்கு ஒரு முடிவாகத்தான் ஜகாத் 102.5% வெளியே நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். எதற்கு நான் இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், வணக்கங்கள் கூட அது நம்மை குணத்தால் பண்படுத்துவதற்காக, குணத்தால் சிறந்தவர்களாக உருவாக்குவதற்காக, அதுக்குத்தான் அது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு விஷயத்தை இதற்கு வலு சேர்க்கும் விதமாக இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லி நான் என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸை நாம ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வணக்கத்துக்குள்ளாக கூட குணம் கவனிக்கப்படுகிறது. நாம வணங்கும் போது கூட அந்த வணக்கத்துக்குள்ள நம்ம குணமாக செய்தோமா அப்படிங்கிறத அல்லாஹ் பார்க்கிறான். ஹியாருக்கும் அல்யனுக்கும் மனாகிப ஃபிஸ் ஸலாஹ், உங்களில் ஆக சிறப்பானவர்கள் யார் என்று சொன்னால், தொழுகையிலே தன் புஜத்தை மென்மையாக வைத்துக் கொள்பவர்கள். புஜத்தை சாஃப்டா வைத்துக் கொள்பவர்கள் அப்படின்னா என்ன? பல மாதிரி விளக்கம் சொல்றாங்க. அதுல ஒரு விளக்கம் என்னன்னு சொன்னா, சஃபில் தன் பக்கம் ஒருவர் வந்து நிற்கிறார், கொஞ்சம் இடைவெளி விட்டு நிற்கிறார், நெருங்கி நில்லுப்பான்னு சொல்லி ஒருத்தர் இழுத்து பிடிச்சா சரிங்க அப்படின்னு சொல்லி அதற்கு இசைவு காட்டணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நீ என்ன இழுக்கிறது நான் என்ன வர்றது அப்படின்னு வரப்பா அப்படின்னு எடுக்குவாங்க. அந்த மாதிரி இல்லாம தொழுதாத்தான் அவர் தொழுத தொழுகையிலே அவர் முழு பலனை அடைந்திருக்கிறார் என்று பொருள். இன்னும் சில பேரு முன்சபில இடம் இருக்குது வாப்பான்னு சொல்லி கூப்பிட்டா வரமாட்டாங்க. இன்னும் சில பேரு ரெண்டு பேத்துக்கு இடையில ஒரு சிறிய இடைவெளி இருக்கும், அந்த இடைவெளியில ஒருத்தர் சௌகரியமா நிற்கவும் முடியாது, அதே சமயத்துல அந்த இடைவெளியை விடவும் முடியாது. பின்னால இருந்து வந்த ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா, ஆர்வக்கூடாதுல எப்படியும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய் நின்று தொழுதலான்னு சொல்லி வருவார். நம்ம நல்லா சௌகரியமா நின்று தொழலான்னு பார்த்தா இந்த மனுஷன் வேற உள்ள பூந்துட்டார அப்படின்னு சொல்லி அவர் ருக்குவுக்கு போகும்போது, சுஜூதுக்கு போகும்போது தன்னுடைய கையை விரைப்பாக வைத்து, அந்த மாதிரி சில நேரங்கள்ல இமாம் சுஜூதுக்கு போறதுக்கு முந்தையே இவர் வேகமா போய் சுஜூதுல இடம் பிடிச்சிருவார். ஏன்னா ரெண்டாவதா வந்தவருக்கு இடம் கொடுக்க கூடாது, தொழுக முடிகிற வரைக்கும் அவரை ஒரு பாடுபடுத்திடுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம தன்னுடைய புஜத்தை மென்மையாக்கி, சஃப்லை இடைவெளி இருக்கிறதே என்ற ஆர்வத்தில் வந்த அவருக்கு இடம் அளிக்கக்கூடியவர்கள் தான் உங்களில் சிறந்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள் என்றால், தொழுகைக்குள்ளாகவும் நாம் எப்படி குணத்தோடு நடந்து கொள்கிறோம் என்பது கவனிக்கப்படும். என்றால் 40 வருஷம் 30 வருஷம் நாம் தொழுகிறோம், ஆனால் நான் இவருக்கு பக்கத்துல தான் நிற்பேன், என் பக்கத்தில் இவர் வந்தால் நான் அங்கெல்லாம் நிற்க மாட்டேன் என்கிற மனநிலையில் இன்றைக்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள். எனக்கு வேண்டாதவர், போன வாரம் என்னோடு சண்டை போட்டவர் வந்து தக்பீர் கட்ட போகும்போதுதான் அவர் கவனிக்கிறார், உடனே சஃபையே மாத்திடுறாங்க. அந்த மாதிரி ஆட்களும் இருக்கிறார்கள். நான் 30 வருஷம் 40 வருஷம் தொழுது என்ன பலன்? அல்லாஹுடைய தர்பாருக்கு நான் வந்திருக்கிறேன். இங்க எவரும் எவரை விடவும் பெரியவர் அல்ல, இங்க ஹீரோ அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ்வை தவிர நிற்கிற எல்லோரும் ஜீரோக்கள் தான் என்கிற உணர்வு வரவில்லை என்று சொன்னார். தொழுகை கூட நம்மை பண்படுத்த வேண்டும், பக்குவப்படுத்த வேண்டும், குணத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது எல்லா வணக்கங்களிலும் கவனிக்கப்படுகிறது என்பதை எடுத்து சொல்ல முடியும். தர்மம் செஞ்சுட்டு ஜக்காத் கொடுத்துட்டு சொல்லி காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி, வலா துபுத்திலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா, நோய்வினைப்படுத்தி எடுத்து சொல்லி காட்டி உங்களுடைய தர்மங்களை வீணாக்கி கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, தர்மத்தில் கூட குணம் கவனிக்கப்படுகிறது. நோன்பு வைத்துக் கொண்டு யாரிடத்திலையும் வீண் சச்சரவு சண்டை செய்யாதீர்கள், அதிலும் குணம் கவனிக்கப்படுகிறது. ஹஜ்ஜிக்கு போய் ஹஜ்ருல் அஸ்வத முத்தமிடுங்கிறதுக்காக மற்றவங்களை எல்லாம் ஏறி மிதித்து கொண்டு தள்ளி கொண்டு முண்டி கொண்டு போகாதீங்க, அங்கேயும் கூட குணம் நமக்கு கவனிக்கப்படுகிறது. இப்படி மொத்த வணக்கங்கள் கூட
குணத்தால் நாம் சிறந்து விளங்க வேண்டும் என்பதனால் தான். சிறப்பு வாய்ந்த குணம், வணக்கத்தை விட குணம் உயர்ந்தது என்பதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா பாராட்ட நினைத்த போது வ இன்னக லஅலா குலுகின் அதீம் என்று மகத்தான நற்குணத்தை போற்றி புகழ்ந்து சொல்லியிருக்கிறான். நான் ஆரம்பத்தில் வாசித்து காண்பித்த அந்த பைத்தில் கூட இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், எல்லா நபிமார்களை விட தாங்கள் உயர்ந்து விட்டீர்கள். எதில் உயர்ந்து விட்டீர்கள்? தோற்ற பொலிவிலும் உயர்ந்து விட்டீர்கள், உயர்தரமான குண நடவடிக்கைகளிலும் உயர்ந்து விட்டீர்கள். உங்களுக்கு இருக்கிற கல்வி அறிவிலோ, உங்களிடத்தில் இருக்கிற தயாள குணத்திலோ உங்களுக்கு நிகராக வேறு நபிமார்கள் யாரும் வர முடியாது என்கிற கருத்தினை அழகாக சொல்வார்கள். கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, இந்த விழா நமக்கு வணக்கத்தில் நாம் அக்கறை எடுத்துக் கொள்ளக்கூடிய, அதுக்காக வேண்டி நேரம் ஒதுக்கக்கூடிய அதே சமயம் நம்முடைய குணம் எப்படி இருக்கிறது, என்ன தராதரத்தில் இருக்கிறது என்கிற ஒரு சிந்தனையையும் ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக இது அமைய வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தனையின் மூலம் குணத்திலே நாம் சிறந்து விளங்க வேண்டும். வல்லோன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வணக்கத்தில் உயர்ந்தவர்களாக, குணத்தில் சிறந்தவர்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக என்று துஆ செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.